கல்லூரியில் படித்துக் கொண்டிருந்த சாம் டேவிட் ஒரு நாள் தனது நண்பர்களுடன் சுற்றுலாவிற்கு சென்றான். அவர்கள் அடர்ந்த காட்டுப் பகுதிக்கு சென்றார்கள். அந்த நேரத்தில் விராட் என்ற நண்பர் திடீரென காணாமல் போனான். விராட் வழி தவறி காட்டில் தொலைந்து விட்டான். அவன் எங்க போயிருப்பான்? உடனே அவனை தேட வேண்டும். ஆமா, போகலாம். இந்த வழியா போயிருக்கலாம். ஆனால் சாம் டேவிட் பயப்படவில்லை. அவன் நண்பர்களுடன் சேர்ந்து கர்த்தரிடம் ஜெபித்தான். கர்த்தாவே, வானத்திற்கும் பூமிக்கும் தேவன் நீரே. என் நண்பன் விராட்டை பாதுகாத்து எங்களிடம் மீண்டும் சேர்த்தருளும். ஜெபித்த பிறகு அவர்கள் காடு முழுவதும் தேடினார்கள். ஆனால் எங்கும் விராட்டை காணவில்லை. வாசாம், நாமும் தொலைந்து போகாம பஸ்ஸுக்கு திரும்பிடலாம். அவர்கள் பஸ்ஸை அடைந்த போது விராட் பஸ்ஸில் அமைதியாக தூங்கிக் கொண்டிருந்தான். நான் இயற்கை அழக ரசித்துக்கிட்டே வந்தேன். நீங்க இல்லை என்று கவனித்த போது வந்த பாதையை நினைச்சு பஸ்ஸுக்கு திரும்பிட்டேன். நண்பர்கள் அனைவரும் நிம்மதியடைந்து மகிழ்ச்சியுடன் கர்த்தருக்கு நன்றி சொன்னார்கள். கர்த்தர் இவ்வாறு கூறுகிறார், ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிழ்படுத்துவாய்.